அண்ணன் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்னத்தானோட அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, டோ பண்ணிட்டு போய் விட்டாங்க இல்லையா? பெட்ரோல் பங்க் வரைக்கும். அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கடையெல்லாம் போட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாரி வியாபாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க முனிசிபாலிட்டி கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணாலுமே கூட, அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நிலையா ஒரு இடத்துல இருக்கிறதில்ல இல்லையா? வண்டியில தானே போறாங்க. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க பர்மிஷன் வாங்கல. அது தேவையும் படாது அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, அத குறி வச்சு தான் இப்போ அதாவது இந்த ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா, அத குறி வச்சு தான் இப்போ இவ்ளோ பெரிய வேலையும் செஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க வச்சு அந்த அண்ணத்தோட கடைய வந்து பார்த்தீங்கன்னா, காலி பண்றாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக்கால சுத்தமா அத தாங்கிக்கவே முடியல. ஏன்னா, நம்ம கார்த்திக்கோட நோக்கம் அது கிடையவே கிடையாது. மத்தவங்களா இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சம் அனுசரிச்சு, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேல பரிதாபப்பட்டு விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா, ரம்யா இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா சொன்னதுனால தான் இவ்ளோ பெரிய விஷயமும் நடக்குது. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணத்துக்கு சரியான அதிர்ச்சி. அந்த கடைய தூக்கும்போது, வண்டிய தூக்கும்போது, அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கதறி அழுறாங்க. "என் வண்டிய விட்டுருங்க, விட்டுருங்க. சின்னத்தான் சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்லி, இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.